கிறிஸ்துவுக்குள் என் அன்பான உடன்பிறப்புகளே, இந்த வருஷத்துல கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தத்தை பாருங்கள். எசேயா தீர்க்கதரிசனம் 27ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை பாருங்க. கர்த்தராகிய நான் அதை காப்பாற்றி அடிக்கடி அதற்கு தண்ணீர் பாய்ச்சி ஒருவரும் அதை சேதப்படுத்தாதபடிக்கு அதை இரவும் பகலும் காத்துக்கொள்வேன். ஹல்லேலூயா. யார் இந்த காலத்துல இருப்பார்கள் பாருங்க. மக்கள் கூட, அன்பானவர்கள் கூட, நான் பார்த்துக்கிறேன் கவலைப்படாதீங்கன்னு சொல்லுவாங்க. கஷ்ட நேரத்தில் உதவி செய்ய மாட்டாங்க. அவங்களால செய்யக்கூடாத சூழ்நிலைகளும் வந்துவிடும். ஆனால் தேவன் சொல்கிறது எப்படி இருக்கு பாருங்கள். இரவும் பகலும் காப்பாற்றி ஏற்ற வேளையில் அதற்கு தண்ணீர் பாய்ச்சின்னு சொன்னால், பசி வேளையில ஆகாரம் கொடுத்து, தண்ணீர் தாகம் எடுக்கிற இடத்துல தண்ணீரை கொடுத்து இப்படி காப்பாற்றுகிற ஒரு தேவன். அவர் சொல்லுகிறாரு, நான் காப்பாற்றுவேன், இரவும் பகலும் காப்பாற்றுவேன். பகல்ல மட்டும் எங்கேயாவது காப்பாற்றுதல, ராத்திரில கூட அவர் நமக்கு காவல் நிற்கிறார். நாம் என்ன செய்கிறோம்? இரவில் கண்களை மூடி நன்றாக தூங்கி கொண்டிருக்கிறோம். கண்ணை மூடி நல்லா தூங்குறோம், நல்ல நித்திரை இருக்கிறோம். ஆனால் தேவனாகிய கர்த்தர் விழித்திருந்து பாதுகாத்து கொண்டே இருக்கிறார். என் பிள்ளை தூங்குது, எந்த சக்தியும் கிட்ட போகக்கூடாது, எந்த விதமான போராட்டம் வந்து விடக்கூடாது என்று சொல்லி தேவனாகிய கர்த்தர் நம்மை பாதுகாக்கிறார்.